வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பாதுகாப்பாக இருக்கிறதா தமிழகம் என்ற கேள்வி இன்றைய ஆயுதத்துடைய பிரதான தலைப்பாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன? இன்று காலை 7:15 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வெடித்த இரட்டை குண்டுவெடிப்பு. அது ஒரு குறைந்த சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பாக இருந்தாலும் கூட ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்வடைய செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கிறது. ஒரே ஒரு பெண் பலியானார். இறைவனுடைய கருணையால் ஒரே ஒரு பெண் மட்டுமே பலியாக இருந்தாலும் கூட பலி எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை என்றாலும் கூட இது சென்னையில் பகல் நேரத்தில் காலை நேரத்தில் ரயிலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குண்டு எதை செய்தியாக கொடுத்திருக்கிறது? இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இதன் மூலமாக பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதா? மாநில அரசுடைய குறைபாடா? மத்திய அரசுடைய குறைபாடா? ஓடும் ரயிலில் எத்தகைய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன? இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா? இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? இது மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தவிர்க்க வேண்டியது என்று பல்வேறு கேள்வி எழுந்திருக்கின்றன. மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய இரட்டை குண்டு வெடிப்பு மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன? தமிழகம் பாதுகாப்பாக இருக்கிறது. அமைதி பூங்கா என்று எப்போதும் அடைமொழியோடு அழைக்கப்படக்கூடிய தமிழகம் இன்னமும் பாதுகாப்பான ஒரு மாநிலமாகத்தான் இருக்கிறதா என்ற கேள்வி பிரதான் எழுந்திருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி நாம் விவாதிக்கிறோம். அந்த விவாதத்துக்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நின்ற கவுஹாத்தி எக்ஸ்பிரஸில் 2 குண்டுகள் அடுத்தடுத்து வெடிக்க ஒரு பெண் உயிரிழந்துள்ளார். 14 பேர் காயமடைந்துள்ளனர். ஏப்ரல் 30 பாகிஸ்தான் உளவாளி ஜாகிர் உசைன் கைது செய்யப்பட்டார். அடுத்த நாள் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே குண்டுவெடிப்புக்கு காரணம் என கருணாநிதி கூறியுள்ளார். முதல்வர், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், அரசியல் தலைவர்கள் பலத்த கண்டனம் தெரிவித்துள்ளனர். இது நரேந்திர மோடிக்கு எதிராக வைக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுகிறது. தீவிரவாத, பயங்கரவாத செயல்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்காததே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் அணுகுமுறையாக உள்ளது. பிரதமரோ தானும் ஒரு கண்டனத்தை தெரிவிப்பதோடு தனது கடமை முடிந்துவிட்டதாக கருதுவதுதான் கொடுமை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில், தீவிரவாதத்தை ஒடுக்குவதில், உளவுத்துறையை திறமையாக கையாளுவதில் காங்கிரஸ் அரசு மிகப்பெரிய பின்னடைவை கண்டுள்ளது உண்மையா? மாநில அரசின் பொறுப்பு என்ன? பாதுகாப்பாக இருக்கிறதா தமிழகம்? மேலோட்டமாக பார்த்தால் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் சிறிது போல் தோன்றினாலும் கூட அது எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி மிகப்பெரியது. பாதுகாப்பாக இருக்கிற தமிழகம் ஒட்டுமொத்தமாக வட மாநிலங்களில், குறிப்பாக டெல்லி, மும்பை போன்ற இடங்களில் வெடித்துக் கொண்டிருந்த குண்டு இப்போது சென்னையிலும் கூட வெடித்திருக்கிறது. இதில் நிச்சயமாக சதி வேலை, ஒரு திட்டமிட்ட சதி வேலை இருக்கிறது என்பதில் எந்த குழப்பமும் இல்லை. பிரதமர் அலுவலகமும் உள்துறை அமைச்சரும் தெரிவித்தது போல இது மாவோவாதிகளுடைய பிரச்சனையா, தீவிரவாதிகளுடைய சதி செயலா, அல்லது உள்ளே கலவரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இதன் இயக்கங்கள் குழுக்களுடைய பணியா என்பது தெரியாது. இதில் ஒரு அதனால் விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். ஆனால் நிச்சயமாக ஒரு திட்டமிட்ட அமைதியை சீர்குலைக்க வேண்டும் என்ற சதி செயல் நிச்சயமாக தெரிகிறது. இது தமிழகம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்ற பிரதானமான கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் SRMU சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வர்லால் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல இந்த விவாதத்தில் பாதுகாப்பு வல்லுநர் கர்னல் ஹரிஹரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல ஓய்வு பெற்ற முன்னாள் IG திரு ராமநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் 3 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல ஈஸ்வர்லால் ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதல்ல இந்த ரயில்ல இந்த சம்பவம் நடந்ததுனால ஒரு அடிப்படையான கேள்வி எழுது. நம்ம RPF ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த ஓடுற ரயிலே நம்ம பல பெட்டிகள்ல கோச்சுகள் இருக்கிற பாக்குறாங்க. அந்த அவர்களுடைய பாதுகாப்பும், அவருடைய சர்வேலன்ஸும், அவருடைய விஜிலன்ஸும் போதுமானதா இருக்கிறதா, அல்லது ஒரு போலீஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பெயரளவுக்கு மட்டும்தான் இருக்குதா? RPF பொறுத்த மட்டிலே சமீப காலமாக இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பித்த பிறகு ஓடும் ரயில்களிலே அவர்கள் பயணிகளோடு இரவு நேர பயணங்களிலே குறிப்பாக இருப்பது என்பது ஒருவித அச்சத்தை தோற்றுவிக்கும், ஒருவித பாதுகாப்பை தோற்றுவிக்கும் என்ற அடிப்படையிலே அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பணியை அவர்கள் திறம்பட செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை எடுத்துக்கொண்டு 4 அல்லது 5 RPF பர்சனல்ஸ் பீயிங் டிப்ளாய்டு அவங்க அனுப்பப்படுகின்றார்கள். அவர்கள் ரிசர்வ்டு கோச்சில் ஒரு 4 உயர் AC கோச்சுகள் இருந்தாங்கன்னா 4 கோச்சுக்கு ஒருவரும், ஸ்லீப்பர் கோச்சில் 3 கோச்சு 2 கோச்சுங்கிற மாதிரியும் அவங்க பிரிச்சுக்கிட்டு அந்த வேலையை பாக்குறாங்க. அவங்க they are doing well. எங்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய பாதுகாப்பு நிச்சயமாக போதுமானதாக தான் இருக்கக்கூட பணியாளர்கள் அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்வாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல என்னோட கேள்வி, அவருடைய எண்ணிக்கை போதுமானதா இருக்கா? இன்னும் எண்ணிக்கை என்று எடுத்துக்கொண்டுமே ஆனால் எண்ணிக்கை போதுமா என்றால்
இன்றைக்கு நாடு இருக்கின்ற சூழ்நிலையில யூனிஃபார்ம் போர்சஸ் என்று சொல்லுகின்ற அந்த பாதுகாப்பு படையினுடைய எண்ணிக்கை ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு நல்ல எண்ணிக்கையில தான் இருக்கும். ஆர்பிஎஃப் பொறுத்தமட்டிலும் கூட சமீப காலத்திலே ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக புதிதாக ஒரு 6000 பதவிகள் உருவாக்கப்பட்டு அந்த 6000 பதவிகள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. எங்களை பொறுத்தமட்டிலே பெருகி வருகின்ற வண்டிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப, அதாவது ரயில்வே டிராபிக் ஒரு கான்ஸ்டன்டா ஸ்டாட்டிக்கா இல்ல. ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சம் ஒரு 50 முதல் 60 புதிய வண்டிகள் இயக்கப்படுகின்றன. அந்த 50 முதல் 60 புதிய வண்டிகள் இயக்கப்படுகின்ற பொழுது அந்த 50-60க்கும் சேர்த்து பணியாளர்களுடைய எண்ணிக்கை, அதே போல பாதுகாக்கின்ற ஆர்பிஎஃப்களுடைய எண்ணிக்கை அது அதே வேகத்தில் உயர்கின்றதா என்று பார்த்தோமேயானால் நிச்சயமாக இல்லை என்றாலும் கூட எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டிய அவசியம் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதுல ஒரு 50% 60% நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் அதிகம் போதுமான அளவுன்றது இல்ல. புரிஞ்சுட்டேன். கர்னல் ஹரிஹரன் கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த குண்டு ஆர்டிஎக்ஸ் வகையை சேர்ந்தது சொல்றாங்க. ஆனாலும் கூட அது குறைந்த சக்தி வாய்ந்த குண்டு தான். நிச்சயமா அதை வடிவமைச்சு அங்க பிளான்ட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது குறைந்த சக்தி வாய்ந்த குண்டு தான் அப்படின்னு. சோ அவங்களுடைய நோக்கம் ஒரு மிரட்டலை மட்டும் கொடுக்கணும், ஒரு மெசேஜ் மட்டும் சொன்ன, ஒரு பயமுறுத்தல் ஏற்படுத்தணும் அப்படிங்கறதா, இல்ல நாம அதை தப்பா கணக்கிட்டு இருக்கோமா? இல்லைங்க, அது குறைந்த சக்தி வாய்ந்த குண்டு இல்லையா? பயங்கரவாதத்தினுடைய ஐடியாவே 2 விதமானது. பயமுறுத்துறது தான். ஒன்னு ஒரு ஷாக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மின்சாரம் தாக்கினா என்ன ஆகும் அந்த மாதிரி. இப்ப பாருங்க, நானே நீங்களே சொன்னீங்க நாடே அதிர்ந்து இருக்குது அப்படின்னு, லோ இன்டென்சிட்டி எக்ஸ்ப்ளோஷன்ல. அது அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அதே நேரத்தில் ஒன்னு முக்கியமா நாம பார்க்கணும். இது மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்ல 4 லட்சம் பேசஞ்சர் ஒரு நாளைக்கு. அது பெரும்பாலான ட்ரெயின் சேருது மார்னிங்ல, லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின். அதெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்லாம் 16 கோச்சுக்கு மேல, 24-25 கோச். அதுதான் மேக்சிமம் பேசஞ்சர்ஸ் வராங்க, முக்கியமான நபர்கள் வராங்க. அதுல நார்மல் பேசஞ்சர் ட்ரெயின்ல வர்றதில்லை, இப்ப கம்மியாயிடுச்சு பேசஞ்சர் ட்ரெயின். அதனால சரியான வேளையில அதை பண்ணினது மேக்சிமம் எஃபெக்ட். ஒரு 1000 பேர் ஒரு நாளைக்கு தூங்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல யாருக்கு தெரியும் யார் என்ன செய்யறாங்க. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன், நமது செக்யூரிட்டி அவ்வளவு மோசம் இல்லைன்னு. நீங்க சொல்றீங்க அது ஃபெயிலியரான எல்லாரும் கேட்கறாங்க. இப்பதான் நாம நோட்டீஸ் பண்றோம். இதை பத்தி விவாதிச்சிருக்குமா நார்மல் டைம்ல? கிடையாது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் உலக அளவில் நேற்று தான் சைனால, அவ்வளவு சைனா கம்ப்ளீட்லி மிலிட்டரி டாமினேட்டட் பிளேஸ். அங்க ஷென்ஜியாங்ல பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் டைம் கிளம்பி போறாரு திரும்ப. அன்னைக்கு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் எங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல. இதே மாதிரி குன்மிங்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னால அட்டாக் சைனால. அதனால சைனா ரயில்வே இஸ் ஆல்வேஸ், எப்போதுமே ரயில்வேக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதனால அதிக மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு 1993 பாம்பேல நடந்துச்சு தெரியுமா? சபர்பன் ரயில்வேல பெரும் தாக்குதல், அது இந்தியாவையே ஸ்தம்பிக்க செய்தது. அதே மாதிரி 26/11 அட்டாக் பண்ணாங்க மும்பைல. லஷ்கர் எங்க நடத்தினாங்க? 2 பேர் 3 பேர் போய் அப்படியே அந்த விக்டோரியா ஸ்டேஷன்ல, சத்ரபதி சிவாஜி ஸ்டேஷன்ல ஸ்தம்பிக்க வச்சாங்க. நாடே அழுந்து போச்சு. அதுதான் எஃபெக்ட், அதுதான் தீவிரவாதம். இதுல எனக்கு சந்தேகமே கிடையாது, இதுல தீவிரவாதத்தினுடைய கை இருக்கு. நீங்க சொன்னீங்க மாவோயிஸ்ட் இருக்கலாம், அப்படி மற்றவங்க இருக்கலாம்னு. மாவோயிஸ்டுகள் இப்ப ஓரளவு கண்ட்ரோல்ல இருக்காங்க. இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா, மாவோயிஸ்ட் தாக்குதல் குறைஞ்சிருக்குது. அது குறிப்பிட்ட பகுதியில் அதிகமா இருக்கு, எலெக்ஷன் டைம்ல அதிகமா இருக்கு. ஆனால் இந்திய அளவில் குறைஞ்சிருக்குது. இது கவுஹாட்டிக்கு போற ட்ரெயின் இது. அதனால வடகிழக்கில் உள்ள தீவிரவாத இயக்கங்களும் தொடர்பு இருக்கலாம் நீங்க சொல்லலாம். ஆனால் பங்களாதேஷ்ல இப்போ இந்த ஷேக் ஹசீனா அரசாங்கம் வந்த பிறகு அவங்க தீவிரவாதத்தை எதிர்த்து பயங்கர போராட்டம் நடத்துறாங்க. இந்திய தீவிரவாதிகள் பிடிபட்டவர்களை ஒப்படைச்சிருக்காங்க இந்திய அரசாங்கத்துக்கு. அதனால இது முக்கியமாக நாம இதில் பார்க்க வேண்டியது, இது 30ஆம் தேதி 29ஆம் தேதி பிடிபட்டார் ஜாகிர் ஹுசேன். ஸ்ரீலங்காவுக்கு என்ன தொடர்பு இதுல? அதுல பாத்தீங்கன்னா 2002, 2004, 2002ல ஸ்ரீலங்கால ஒரு இஸ்லாமிய தீவிரவாதத்தை
ஒரு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு எஃபர்ட் வந்துச்சு. அதாவது ஒசாமா பிரிகேட் நோட்டீஸ் எல்லாம் போட்டாங்க. இங்க சென்னையில ஒரு ஆளோட தொடர்பு இருக்கிறதா இலங்கை உளவுத்துறை சொல்லிச்சு. அப்புறம் அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. அவர் அது நின்றுடுச்சு அதோட. அதனால் இலங்கையிலிருந்து 2004 நானே சொல்லிருக்கேன், அவங்க திருமதி நிருப்பமா ராவ் தான் ஹை கமிஷனரா போறாங்க. அவங்க போகும்போது நான் அவங்களுக்கு சொன்னேன், அங்க வர பாகிஸ்தான் ஹை கமிஷனர் கர்னல் வாலின் பேரு, பழைய டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோ பாகிஸ்தான், அதனுடைய சீஃபா இருந்தவர் அவர். நீங்க இனிமே ரொம்ப ஆபத்தங்க சந்திக்க வேண்டியது. அதனால இல்ல, அவர் பாகிஸ்தான்ல இங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படி இல்ல, அங்க வாலி நேரடியா ஐஎஸ்ஐ கூட ஒர்க் பண்றவர். எல்லா உளவுத்துறை இயக்கங்களும் ஐஎஸ்ஐ கண்ட்ரோல் இருக்குதுங்க பாகிஸ்தான்ல. அதாவது ராணுவத்தினுடைய ஜாகிர் ஹுசேன் கைது, இலங்கைக்கும் அவருக்குமான தொடர்பு, பாகிஸ்தான் தூதரோட அவருக்கு இருந்த நெருக்கம், இந்த மூன்றுமே நம்ம பார்க்க வேண்டியது. இது மட்டும் இல்ல, இன்னும் இருக்குது. அதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம், ஒன்னொன்னா எடுத்து பேசுவோம். நான் திரு ராமநாதன் சார் கேட்க விரும்புறேன். இதுல ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அவர் சொன்னது போல திமுக தலைவர் கூட இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. நேற்று ஜாகிர் ஹுசேன் கைதான போதே உடனே சுதாரிச்சிருக்கணும், தமிழக முதல்வர் கூட்டத்தை கூட்டி பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்கணும், இதோட பின்விளைவு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும், அவங்க கவனக்குறைவா இருக்கிற விளைவு அந்த மாதிரி குண்டுவெடிப்பு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டா குண்டுவெடிப்பு தவிர்க்கப்பட்டுமா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் கூட இந்த முன்னெச்சரிக்கை, இந்த பிரிகாஷனரி மெத்தட் நம்ம எப்படி எடுத்திருக்க முடியும், என்ன மாதிரி மெத்தட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, முன்னெச்சரிக்கை இப்ப நேற்று ஜாகிர் ஹுசேன் கைது செய்ததற்கு பிறகு, ஏன்னா அவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர், ஐஎஸ்ஐனுடைய ஏஜென்ட் அப்படின்னு நம்ம கைது பண்ணிருக்கிறோம், அவரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் முன்னெச்சரிக்கை எடுக்கலைன்னு சொல்ல முடியாது. இப்ப இதெல்லாம் வெளிப்படையா தெரியாது உங்களுக்கு. நிச்சயமா கண்டிப்பா அலர்ட் மெசேஜ் போயிருக்கும், நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. போதுமான அளவுக்கு எடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்ப நீங்க ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரை, இப்ப அவர் ஹரியர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, நீங்க ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையில் என்ன விதமான முன்னெச்சரிக்கையில நீங்க தடுத்துற முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப என்ன, அது அதனுடைய கட்டமைப்பே ஒரு விமான நிலையம் மாதிரி அல்ல. விமான நிலையம் அந்த சண்டை அடிக்கடி. இப்ப சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா முன்னாடி மணல் மேடையெல்லாம் அடுக்கி வச்சு துப்பாக்கி போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. நிச்சயமா ஒரு தீவிரவாதி நேரடியாக உள்ள நுழைய முடியாது. ஆனா இந்த பக்கம் தாம்பரத்துல இருந்து அந்த பக்கம் ஆவடியில இருந்து எந்த ஸ்டேஷன்ல ஏறினாலும் சென்ட்ரல் வந்துடலாம். ட்ரெயின் வழியா நீங்க சேஃப்டியாவே உள்ள வந்துடலாம். அங்க ஒரு பேக் வச்சுட்டு போனீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காது. நீங்க நேரடியா கையில துப்பாக்கி எடுத்து வரணுங்கிற அவசியம் இல்ல. மும்பையில் நடக்கிற மாதிரி அவ்வளவு அக்சஸ் இருக்கக்கூடிய இடம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளதான் இல்லையா? அது இல்ல, அதாவது இப்ப தலைவர்களை பொறுத்தவரையில அல்லது பொதுமக்களுடைய பிரதிநிதியா இருக்கிறவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் மூலமாக இதை தடுத்திருக்கலாமே அப்படின்னு சொல்றதுல என்ன தவறும் கிடையாது. அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் இங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அறவே எடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நேற்று அந்த ஜாகிர் ஹுசேனை கைது செய்து விசாரணை நடத்துகின்ற பொழுதே எல்லா பகுதிக்கும் மெசேஜ் போயிருக்கும், முக்கியமான இன்ஸ்டலேஷன் எல்லாத்தையும் பாதுகாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லயும் கண்டிப்பா அந்த அலர்ட் மெசேஜ் போயிருக்கும், நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு எடுக்க முடியும் இப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நடைமுறையில சாத்தியம் அல்ல. நடைமுறை சாத்தியமாக ஒரு பிரதானமான கேள்வி இருந்திருக்கு. ஒரு சிறிய இடைவெளி எடுத்திருக்கிறோம். இடைவெளிக்கு நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். இதுல அரசியல் பின்னணி நிச்சயமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் உள்ளது. ஆந்திராவில் இன்று பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்யிருந்தார். காலையில் பிரச்சாரம் செய்தார். இந்த ட்ரெயின், இந்த ரயில் ஆந்திராவை நோக்கி பயணிக்கக்கூடியது. அவருடைய எங்கு அவர் பேச்சு நடத்துகிறாரோ அதுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டைவர்ட் பண்ணுவதற்காக, ஒரு தாக்குதல் நடத்துவதற்காக, ஒரு திசை திருப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்படும், அதுக்கான அலர்ட் மெசேஜ் எல்லாம் பாஸ் ஆகும் சொல்லிட்டு இந்த சென்ட்ரல்லையும் எக்மோர்லயும் தமிழகத்தில் கூடிய பிற ஸ்டேஷன்களையும் நேற்று தீவிரவாதி ஜாகிர் ஹுசேன் கைதுக்கு பிறகு ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதா உங்க நாலேஜ் ஏதாவது வந்ததா? நிச்சயமாக எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா நேற்று ஈவினிங் நானே அதை கண்கூடாக பார்த்தேன். நான் எழும்பூர் ரயில்வே நிலையத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எழும்பூர்ல பார்சல் ஆபீஸ்ல சீஃப் பார்சல் சூப்பர்வைசராக இருக்கின்றேன். நேற்று ஈவினிங் எல்லா பயணிகளையும் ஸ்கேனர்ல சோதிச்ச பிறகுதான் உள்ளேயே அனுப்பிச்சாங்க. நீங்க சொன்னீங்க எக்மோர்லயும் சென்ட்ரலையும் சரி இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்க முடியும். உங்க மணல் மேடையெல்லாம் போட்டு துப்பாக்கி இந்த பாலிசி எல்லாம் போட்டுருக்காங்க. எக்மோர்லயும் சாத்தியமா இருக்கு, சென்ட்ரல் சாத்தியமா இருக்கு. என்னுடைய கேள்வி, அந்த பக்கம் ஆவடி திருநின்ற ஒரு எடுத்துங்க, இந்த பக்கம் தாமரை எடுத்துங்க, இதெல்லாம் எங்கேயும் சாதாரண முடியாது. ஏன்னா இந்திய ரயில்வேல நீங்க பாத்தீங்கன்னா 6853 ரயில்வே நிலையங்கள் இருக்கின்றன. 6853 ரயில்வே நிலையங்களையும் ஒரே மாதிரியான பாதுகாப்பை நம்மளால தர முடியுமான்னு கேட்டா தட் வில் நாட் பி பாசிபிள். பட் ஒரு அலர்ட்னஸ், அது இன்னைக்கு ஒரு தீவிரவாதியை பிடிச்சிருக்கோம்,
சோ அலர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக அந்த அலர்ட்னஸ் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் மேஜர் ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம், எக்மோர், செங்கல்பட்டு, சென்ட்ரல் அது போன்ற பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்ற நிலையங்களே நிச்சயமாக இதுல பாத்தீங்கன்னா நம்ம அவர் சொன்னார் பாருங்க ஒரு பாயிண்ட், சென்ட்ரல், எக்மோர் இது மாதிரியான மேஜர் ரயில் மதுரையில, கோயம்புத்தூர்ல, திருச்சியில அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அவ்வளவு பிரபலம் இல்லாத கும்மிடிப்பூண்டியில, திருநின்ற ஊர்ல, பொள்ளாச்சியில இது மாதிரி இடங்கள்ல தீவிரவாத தாக்க அபாயம் கிடையாது. அவர்கள் பெரிய இடம் தான் வச்சு அதிர வைக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்குமா, இல்லாட்டி தாக்குதல் நடத்திருக்கிற என்ன இருக்குமா? அப்படி கிடையாதுங்க. அவங்க முக்கியமாக வல்னரபிள் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி தாக்குதலுக்கு லாயக்கான இடங்கள், அதை பத்தி விவரங்கள் நிறைய சேகரிச்சு நார்மல் டைம்ல அதுக்கு தான் வந்திருக்காரு ஜாகிர் ஹுசைன். அவர் இந்த பெங்களூர்ல இஸ்ரேல் கான்சல், சென்னையில அமெரிக்கன் கான்சல் மற்றும் இங்க முன்னால 2004 இங்க பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் இதுல இருந்து கொலம்போல இருந்து ஒரு ஆளை அனுப்பினாங்க. அவர் தமிழ்நாடு போலீஸ் தான் பிடிச்சது. அவர் நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன், அதாவது அணுமின் உற்பத்தி பண்றவன், அந்த மாதிரி இடங்கள். அதுவும் ஒரு தாக்குதல் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது வேற கேள்வி. இந்த மாதிரி இடங்களை சேகரிச்சு வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆட்களை தயார் பண்ணி அவர்களை பிரீஃப் பண்ணி. என்னோட கேள்வி பொள்ளாச்சியோட பொள்ளாச்சியோட திருப்பூரோட சென்னை பாதுகாப்பு நிறைந்த இடமா இருக்கும். அப்ப சென்னையில தாக்குதல் நடத்துறதோட இல்லைங்கிற நானு இந்த பொள்ளாச்சியிலையும் திருப்பூர்லயும் யாராவது வெளியாள் வந்தா ஈஸியா தெரிஞ்சிடும். இங்கிருந்து சென்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாக்க பாதி பேர் வெளியூர் வெளி மாநில ஆட்கள். இல்ல நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய தலைப்பிலே போட்ட மாதிரி பாதுகாப்பாக இருக்கிறதா தமிழகம் என்ற கேள்வி நீங்க போட்டீங்க. பாதுகாப்பு இல்லையோ என்ற அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த அத்தகைய அச்ச உணர்வை நீங்க மேஜர் ஜங்ஷன்ல மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடத்துல பண்ண முடியும். நீங்க கவரப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு குண்டு வச்சீங்கன்னா கவரப்பேட்டை ஸ்டேஷன்ல யாருமே வரமாட்டான், 2 பேர் இருப்பாங்க. அந்த குண்டு வைக்கிறவங்களுக்கு லாபம் இல்ல, வச்சதுனால வர இம்பாக்ட் எவ்வளவு ரிஸ்கா இருந்தாலும் இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் அவங்க விரும்புவாங்க. அவங்களை பொறுத்த மட்டும் இந்த இடத்துல வச்சா மேக்ஸிமம் எஃபெக்ட். ராமநாதன் கேட்கிறோம், அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம கைது பண்றோம், அதோட தொடர்ச்சியா நம்ம அலர்ட் மெசேஜ் எல்லாம் கொடுக்கறோம் கூட, இதை நம்ம தவிர்க்கப்படுங்கிற மெசேஜ் மக்களுக்கு பாஸ் ஆக வேண்டாமா? இது மாதிரி ஒரு இடத்துல குண்டு வெடிச்சிருச்சு, அது பூரா செய்தியாச்சு. எத்தனை இடங்களில் குண்டு வெடிக்காம இருந்தது, எத்தனை இடங்களில் நம்ம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கோங்க தெரிய வேண்டாமா? மக்களுக்கு அப்படிப்பட்ட செய்திகள் போய் சேர்ற மாதிரி இல்லை. அப்படிப்பட்ட செய்திகள் வந்திருக்குது. எத்தனோ இடங்கள்ல அந்த மாதிரி குண்டு வைத்து அதை வெடிப்பதற்கு முன்னாம போய் நமக்கு தகவல் கிடைச்சு அதை வெடிக்காம செயலிழக்க செய்திருக்கிறார்கள். அதுல செய்திகள் வந்திருக்கு. அதுல என்னன்னா அதுல விளைவுகள் இந்த மாதிரி விபரீதமா இல்லாதனால அது பெரிதாக பேசப்படுறது இல்லை. என்னுடைய கவலை என்னன்னா, இப்ப தீவிரவாதி நேற்று ஒருத்தர் எந்த சரிச்சலும் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே கைது செய்யப்பட்டார் அப்படின்னு பெருமைப்படுறதா, இல்லாட்டி தமிழகத்துல தீவிரவாதியோட நடமாட்டம் இருக்குதுன்னு கவலைப்படுறதா? இல்ல, நீங்க ஒண்ணு செய்யலாம். தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் தமிழகத்தில் இல்ல அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரவே கூடாது. ஏன்னா இந்தியாவுல ஒரு பகுதி தமிழகம். கரெக்ட். இந்தியாவுல ஒவ்வொரு பகுதியிலும் நடக்கிறதுடைய இம்பாக்ட் இருக்கத்தான் செய்யும். தமிழகத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருக்கிறது, இருக்கும், இருக்கலாம். நீங்க தீவிரவாதிகள் நடமாட்டம்னு சொன்னா அதை ஈக்குவேட் பண்ணாதீங்க. அதாவது தீவிரவாதிகள் நடமாட்டம் இப்ப நீங்க ஒரிசாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாவோயிஸ்டுகள் அதிகமா இருக்கிற இடத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா தீவிரவாதிகளோட நடமாட்டம் அதிகமா இருக்கும். தமிழகத்தில் தீவிரவாதிகள் நடமாட்டம் அதிகம் இல்லை. நினைச்சுக்க கூடாது, அறவே இல்லைன்னு நினைக்க கூடாது, மிகவும். இன்னொன்னு, நீங்க இந்த இஷ்யூக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம், இந்த மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு நமது உளவு பிரிவை தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதை நீங்க சொல்ற மாதிரி பேரிகேட் போட்டு கேட்டை போட்டு டெய்லி செக் பண்ணி அது மாதிரி எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற இடங்களை எல்லாம் பாதுகாக்க இயலாது. அது என்ன விதமான நீங்க என்ன 1000 காவலர்கள் அனுப்பிச்சாலும் இயலாது. இப்ப நீங்க உளவு பிரிவை வலுப்படுத்துறது மூலமா ஜாகிர் ஹுசேன் மாதிரி ஆட்கள் கைது செய்ய முடியும். ஜாகிர் ஹுசேன் நிச்சயமா எங்கேயோ ஆயுத கொள்முதல் பண்ணும்போது AK படிச்சு போகும்போது கைது செய்யப்படல. அவர் சாமானியன் போல் நடமாடும் போது தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. அது முழுக்க உளவு தகவலுடைய பின்னணிதான். ஆட்களை நீங்க பிடிக்க முடியும். இது மாதிரி வச்சுட்டு போற விஷயம் பிடிக்க முடியும். நான் என்ன சொல்றேன், இதை மட்டும் சொல்றேன். நீங்க இன்னைக்கு பண்ண அங்க குண்டு வச்சிருக்கிறாருன்னா அவர் ஒரு தனி மனிதன் நினைக்கிறீங்களா? ஒரு இயக்கம், ஒரு சங்கிலி தொடர். அதைத்தான் உளவுத்துறை கொண்டுகிட்டு வரணும். உளவுத்துறையினுடைய பங்கும் உளவுத்துறையுடைய ஆற்றலும் நாம் அதிகமா இன்டென்சிஃபை பண்ண இவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் எங்களால கண்டுபிடிக்க முடியும்.
அது உளவுத்துறையினுடைய இது என்ன. இப்ப நீங்க வந்து மிஸ்டர் ஹரிஹரன் டீல் பண்ண ஐபிகே போகையில் அவர் உளவுத்துறை பிரிவினுடைய தலைவரா போனாரு. இது மாதிரி மேல் மட்டத்தில் மேல் லெவல்ல இருக்கிறது வேற. ஆனால் உளவுத்துறையினுடைய உளவு செய்தி எங்கே சேகரிக்கப்படுதுன்னா ஒரு காவல்நிலை அடிப்படையில கீழே இருந்து நம்ம சேகரிக்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலயும் கூட ஐஎஸ் வந்து ரொம்ப தீவிரமா இயங்குது. எல்லா இடத்துலயும் வந்து சொல்லுவாங்க எஸ்எஸ்பில இருந்து கீழே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க பூரா அரசியல்வாதிகள் பின்னாடியே போய் இன்னைக்கு தலைவர் என்ன பேட்டி கொடுத்தாரு, ஐயா என்ன பேட்டி கொடுத்தாரு, மருத்துவர் என்ன பேட்டி கொடுத்தாரு. அதை தாண்டி இல்ல அந்த ஏரியாவுக்கு போறதுக்கு முன்னால நான் அடிப்படையான விஞ்ஞானத்தை சொல்லிடுறேன். இந்த உளவுத்துறை இயங்க வேண்டிய காவல்துறை இயங்க வேண்டிய இங்க இலக்கணத்தை சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு அந்த இலக்கணத்தை விட்டுட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்கிறத பத்தி நீங்க சொல்லுங்க. நான் சொல்றது இலக்கணத்தை சொல்லிடுறேன். என்ன நமக்கு வந்து இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதர்சமான பார்வை வந்து நிச்சயமா இருக்கக்கூடியதுதான். ஆதர்சம் இல்ல ரொம்ப தெரியாத விஞ்ஞானத்தை சொல்றேன் நான் உங்களுக்கு. இதுவரை விவாதிக்கப்படாத விஞ்ஞானத்தை சொல்றேன் சுருக்கமாக. அந்த சுருக்கமா சொல்றதுக்கு தான் நீங்க அலோவ் பண்ணாதான் சொல்ல முடியும். எப்படின்னா நாங்க இப்படி உளவு பிரிவுகள் காவல்துறையில இருந்து காவல் நிலையத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுது. முன்னமேலாம் வந்து வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த வில்லேஜ் விஜிலன்ஸ் கமிட்டியில வந்து வில்லேஜ் விஓ இருப்பாரு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாரு, முக்கியமானவர்கள் இருப்பாங்க. அவர்கள் வைத்து மாதாந்திர கூட்டங்கள் நடக்கும். அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பத்தி விவாதிப்பாங்க. இப்போதைக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அது மாத்திட்டு போறாங்களே தவிர உண்மையான அந்த கருப்பொருளை விட்டுட்டோம். ஒண்ணு காவல் நிலையத்தில் வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் ஒரு 2 காவலர்கள் அது ஒரு காவலர் வந்து இந்த உளவு செய்திகளை சேகரிக்கிறதுக்குன்னே வைத்திருப்போம். அந்த உளவு செய்திகளை சேகரித்து வந்து அவர் கொடுப்பாரு. சப் இன்ஸ்பெக்டர் அவருடைய இன்ஃபார்மன்ஸ் செட்டப் பண்ணுவார், இன்ஸ்பெக்டர் அவருடைய இன்ஃபார்மன்ஸ் செட்டப் பண்ணுவார். இந்த மாதிரி உளவு செய்திகளை நம்ம சேகரிக்கல எங்களுடைய பார்வையிலிருந்து எங்களுடைய கவனத்திலிருந்து எங்களுடைய பணியிலிருந்து தப்ப முடியாது. அந்த மாதிரி உளவு செய்திகள் தான் இந்த மாதிரி இயக்கங்களுக்கு தொடர்பு எங்கே இருக்குது, என்ன தொடர்பு இருக்குங்கிறது கொண்டு வரும். அதற்கு பிறகு மாவட்ட ரீதியாக உளவு பிரிவு இருக்குது, அப்புறம் மாநில ரீதியாக இருக்குது. இந்த உளவு பிரிவுகள் எல்லாம் செம்மைப்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் சீரிய முறையில வந்து உளவு செய்திகளை தயாரிக்க வேண்டும். அதை வந்து டிசிமுலேஷன் அசிமுலேஷன் நாங்க சொல்லுவோம். சார் சொன்ன மாதிரி ஒரு மாநிலத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் நம்ம கொண்டு வர முடியும். இப்ப இது வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அங்கிருந்து வர்ற ட்ரெயினால இந்த பக்கம் போறதுனால இல்ல ஆந்திராவை நோக்கி அனுப்பப்பட்ட ஒரு விஷயமா இல்ல. மாநில லெவல்ல நாங்க சேகரித்த பிறகு இன்டர் ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்திற்கும் நாங்க அடிக்கடி கூட்டம் போடுறோம், மீட்டிங் போடுறோம். அப்ப இன்டெலிஜென்ஸ் இதுகளை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். அதே மாதிரி இந்தியா முழுவதும் நெட்வொர்க் இருக்கு. அமைப்பு முறை மட்டும் சொல்லிடுறேன். மாநிலத்தில் இருக்கக்கூடிய உளவு பிரிவு ஒண்ணு, மத்திய அரசுக்கு ஒரு உளவு பிரிவு இருக்கு. இப்ப 2 உளவு பிரிவு புரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் கேட்கிறேன் திரு ஹரிஹரன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒரு என்ஐஏ சொல்லி இப்ப நம்ம புதுசா கொண்டு வந்திருக்கோம். ஒரு மும்பை தாக்கல் கடுமையான தாக்கல் பிறகு நம்ம சென்ட்ரலைஸா கொண்டு வரோம் சொல்லிட்டு. ஆனா மாநில அரசுகளுக்கு வந்து அது ஒரு தயக்கம் எப்பயுமே இருக்குது. ஏன்னா என்னுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில நீ தலையிடணும். 2 விஷயம் நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ண வர்றதுங்கிறது ஒண்ணு. 2வது நான் செயலிழந்த அவர் ஆளோ அப்படின்னு நீங்க காட்ட விரும்புறீங்களோ, ஏன்னா என்னால சமாளிக்க முடியாம நீங்க வரீங்களோ, அந்த ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? இந்த ஷேரிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் இல்லைங்க. ஷேரிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் எப்போதுமே ஒரு ப்ராப்ளம், பிரச்சனை. இதுல வந்து ஒரு ஈகோ பிரச்சனை. நீங்க பாத்தீங்கன்னா இதுல முக்கியமாக இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மற்ற விவகாரங்களில் எப்படி உறவு இருக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் இதை வந்து முக்கியமானது. பயங்கரவாதம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா மாநில அளவிலும் மத்திய அளவிலும் இந்த பிரச்சனை வரவே வராது. இந்த நேஷனல் கிரிட்னு வந்திருக்குது. இப்போ நாட் கிரிட்னு இப்பதான் டிசம்பர்ல தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து திரு சிதம்பரம் அவர்கள் அப்போ சொன்னார். அதாவது நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கிரிட். இவர் சொன்னாரே அந்த மாதிரி இந்திய அளவில் பகிர்ந்து கொள்வது உளவுத்துறை, பல்வேறு உளவுத்துறை 14 உளவுத்துறைகள் இருக்குன்னு ஸ்டேட்டை தவிர மாநிலங்கள் அளவில் இருக்கிறத தவிர இருக்குது. நேஷனல் லெவல்ல தேசிய லெவலே 14 உளவு நிறுவனங்கள், 12ல இருந்து 14. நீங்க வந்து கடல் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உறவு இருக்குது ஒண்ணுக்கு ஒண்ணு. அந்த 14 உறவோட இருக்குது. இல்ல இப்ப மாநில அளவில் இருக்குது. இப்ப நாம வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது. முன்னைய விட நீங்க அவர்கிட்ட கேட்டீங்க, இது வந்து நடக்காதத இந்த மாதிரி நாம் வெற்றி பெற்றதை நடக்காமல் தவிர்த்ததை சொல்லவே இல்லையேன்னு டெல்லியில சொல்லிருக்காங்க. இந்த 4 மாடியூல்ஸ் எப்படி அந்த தீவிரவாதிகள் அந்த இயங்குவதற்கு முன்னால் எப்படி செயலிழக்கப்பட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க. அதே மாதிரி யூபியில அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காஷ்மீர்ல இருந்து வராங்கன்னு எப்படி நியூஸ் வருது.
காஷ்மீர் மாநிலம் நீங்க சொல்வீங்க எல்லாம் தீவிரவாதிகள் நிறைந்த மாநிலம், அங்கிருந்து அவன் வெளியே வந்தான்னா எப்படி நியூஸ் கிடைக்குது? இதெல்லாம் அந்த அளவுல அந்த நெட்வொர்க் பயன்படுது. ஆனால் எப்போதுமே அதை விட நிறைய இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வசதி இருக்குது. அந்த வசதியை உண்டாக்கணும். அதனால இந்த ரயில்வே ஸ்டேஷன் செக்யூரிட்டி கூட நம்ம டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம வெறும் மேன் பவர் போட்டா போதாது, அதற்கான பல்வேறு உத்திகளை நாம் உபயோகிக்க வேண்டும். சிசிடிவி போடணும், போடுற சிசிடிவி மட்டும் கிடையாது, அது போட்டா போதாது, அதை யாராவது பார்க்கணும். அது இல்ல, அதுல வர முகம் வந்து தீவிரவாதிகளுடைய முகத்தோட ஒப்பிடுதான் உடனே யூஎஸ்லாம் அதான் பண்றாங்க. இதுக்கு சாப்ட்வேர் எல்லாம் இருக்குது. இந்தியா இதை தாராளமாக செய்யக்கூடும். அந்த மாதிரி நாம யோசிக்கணும். எப்போது இதுக்குள்ளேயே உழந்துட்டு இருக்கோம். அங்க 2 போலீஸ்காரனை போட்டா மட்டும் போதாது, அவரால் செய்ய முடியாது, ஓரளவு தான் செய்ய முடியும். அதனால இந்த மாதிரி உத்திகளை பயன்படுத்தணும். இதை நாம வந்து இந்த தேசிய அளவுல நாட்டுக்கு என்ன பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் எப்படி உருவாகின்றன பாத்தீங்கன்னா, இப்ப 2014 வந்து அமெரிக்கா வித்ரா பண்ண போது, ஆப்கானிஸ்தான்ல இருந்து படைகள்லாம் வித்ரா பண்ண போகுது. அவங்க அந்த படைகளை, தங்களது படைகளை வாபஸ் பெற்ற பிறகு தாலிபான் கை ஓங்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு அனுமானம். ஏற்கனவே பாகிஸ்தான்ல தாலிபான் தீவிரவாதிகள் அரசாங்கத்துடனும் ராணுவத்துடனும் பயங்கர மோதல்ல இருக்காங்க. தினசரி நீங்க பேப்பர்ல படிக்கிறீங்க. அதே தீவிரவாதிகள் எங்க போவாங்க? ஆப்கானிஸ்தான் போனோம். மற்றது அவர்கள் கை ஓங்கும் போது இந்தியாவுடன் அச்சுறுத்தல். அதனால்தான் 2013 இருந்து ஜம்மு காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஊடுருவல்கள் மிக அதிகமா இருக்கு. இங்கேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நீங்களும் நானுமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அது வந்து நம்ம உள்ளூர் பிரச்சனை மட்டும் இல்ல, உலகளாவிய பிரச்சனை கூட வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் நான் சொல்றேன், இதுல கூட இந்த உலகளாவிய பிரச்சனைங்கிறதுக்கு இதுல வர ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம எடுத்துட்டு வர இதுல வந்து மிக முக்கியமான கேள்வி நிறைய எழுந்திருக்கின்றன. அரசியல் நம்ம ஏற்கனவே சொன்ன போல அரசியலை முழுமையாக தவிர்த்துவிட முடியாது. ஆனால் ஒரு பாதுகாப்புக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? ஓடு ரயில் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் மத்திய அரசு தான் பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் மாநில அரசு சொல்லலாம். இது வந்து நடந்தது சென்னைக்குள் என்பதால் மாநில அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லலாம். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான விரிசல், உரசல் இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமா இருக்கிறதா? இந்த உறவு வலுப்படுவதன் மூலம் இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க முடியுமா? பணியாளர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அதிகமா இந்த ரயிலோடு தொடர்புடையது, பயணிகளை விட அதிகமான தொடர்புடையது நீங்க தான். இப்ப ஒவ்வொரு முறையும் அதை வண்டி வந்து கிளீன் பண்ணும் போது இருந்து அடுத்த சேர்க்கல இருந்து வண்டி அடுத்த ஃபுட் கோர்ட் கொண்டு வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் பாத்தீங்கன்னா கடுமையான தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள், டிடியில இருந்து பாதாவில இருந்து எல்லாமே அங்க இருக்கக்கூடிய போர்ட்டர்கள் இருந்து ஒவ்வொருத்தரும் அங்க அதிகமான தொடர்பு இருக்கும். அவங்களுக்கு தெரியாதா இது மாதிரியான ஒரு நடமாட்டம் இருக்குது? ஏன்னா இதுல வந்து 2 வாய்ப்பு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்ல. ஒண்ணு, 10 நிமிடமா அங்க நின்று 7:05 வந்த ட்ரெயின் 7:15 வெடிச்சிருக்கு. 10 நிமிஷமா அந்த ட்ரெயின்ல யாராவது ஒருத்தர் வச்சுட்டு போயிருக்கணும், இல்லன்னா கிளம்புன இடத்துல இருந்தே வந்திருக்கணும். இந்த 2 வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்ப கிளம்புன இடத்துலயோ இல்லாட்டி இங்கேயோ சந்தேகத்துக்குரிய நபர்கள் வர்றாங்க, ஒரு பேக்கோட போறாங்க, வச்சுட்டு போறாங்க அப்படின்னு யாராவது ப்ரிவென்ட் பண்ண முடியாத, ஒரு கெஸ் பண்ண முடியாதா? இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில வந்து நீங்க சொல்ற அளவுக்கு வந்து கெஸ் பண்ணி வேலை செய்ய முடியுமான்னா அது வந்து நிச்சயமாக சாத்தியமில்லை. ஆனால் அதே நேரத்தில் ரயில்வே பணியாளர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பணியை வந்து அவர்கள் வந்து செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்போ இந்த ட்ரெயினை, பர்டிகுலர் ட்ரெயினை நீங்க எடுத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து வந்திருக்க ட்ரெயின். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிற ட்ரெயின்ல வந்து அந்த ட்ரெயின் வந்து ஏற்கனவே தாமதமாக வந்திருக்கின்றது. தாமதமாக வந்திருக்கின்ற அந்த வண்டியில வந்து இருக்கின்ற ரயில்வே பணியாளர்கள் பார்த்தீர்களேனா, அந்த வண்டியில வந்து அந்த வண்டியை இயக்குகின்ற ஓட்டுநர், டிரைவர், லோகோ பைலட் இருப்பாரு. லோகோ பைலட் வந்து அவருடைய பீட்டு முடிஞ்சு அவர் இறங்கி வந்து அவர் போய் அடுத்த லோகோ பைலட் வந்து வண்டியை எடுக்கணும், சார்ஜ் எடுக்கணும். சோ வர்ற லோகோ பைலட் வந்து அவருடைய இன்ஜின் கனெக்டிவிட்டி சரியா இருக்கா, அந்த லோகோ சரியா இருக்கா, அந்த பாதுகாப்பு சரியா இருக்கா, தொடர்ந்து அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு செல்ல முடியுமா, அதைத்தான் அவர் பார்க்க முடியும். அதே போல கார்டு இருக்காரு, கார்டோட லிங்க் வந்து முடிஞ்சு அடுத்த கார்டு வந்து வர்றாரு, விஜயவாடா வரைக்கும் போக வேண்டிய கார்டு வர்றாரு. அந்த கார்டு வந்து பிரஷர் சரியா இருக்கா, பிரேக் சரியா இருக்கா, வண்டி வந்து இந்த அளவுடைய மாற்றம் நடக்கும். அதே மாதிரி வந்து டிக்கெட் செக்கிங் ஸ்டாஃப், டிடிஇஸ், அந்த வண்டியில வருகின்றவர்கள், பயணிகளை பரிசோதிக்கின்றவர்கள், அவர்கள் வந்து சார்ட்டை வந்து அடுத்த டிடி கிட்ட கொடுக்கறதுக்காக அவங்க போயிடுவாங்க.
அந்த அடுத்த டிடி வர்ற வந்து சார்ட்டை பார்த்து இதுல வந்து யார் வந்திருக்காங்க யார் வரல எவ்வளவு பேசஞ்சர் ஏற போறாங்க அதை மாதிரி பார்க்க முடியுமே தவிர பேசஞ்சர் யார் வர்றாங்க யார் வைக்கிறாங்க போறாங்க வர்றாங்கிறத நீங்க இருக்க பார்க்க முடியாதுங்கிறதுனாலதான் நம்ம வந்து எல்லா ரயில்வே நிலையங்களும் சிசிடிவியை போட்டோம். சிசிடிவியை போட்டதுனால இன்னைக்கு வந்து என்ன ஒரு அச்ச உணர்வை நம்ம ஏற்படுத்தி இருக்கின்றோம். வெளியில வந்து எல்லாருமே கண்காணிக்கப்படுகின்றீர்கள் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றோம். முந்தி வந்து அந்த இது கிடையாது. சிசிடிவி எல்லாம் இயங்குதா? மெட்ராஸ் சென்ட்ரல்ல ஒருவேளை நாளைக்கு நேற்று நடந்த விஷயங்கள் நம்ம பார்க்கணும். மெட்ராஸ் சென்ட்ரல்ல இயங்குகின்றது. அதனுடைய வெளிப்பாடு வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியலாம். ஏன்னா வந்து இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகு எல்லாவற்றையும் வந்து சிசிடிவி இல்லங்கிற இடம் குறைஞ்சிட்டே போயிருக்கு. ஆனா சிசிடிவி இருக்குன்னு அது வந்து இயங்கலன்னு இருக்குது. இல்லாட்டி இயங்குனா ரெக்கார்ட் பண்றதுன்னு இருக்குது. ரெக்கார்ட் பண்றதா 24 மணி நேரத்துல ஸ்மால் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஸ்பாட்ல 1 or 2 ஸ்பாட்ல வந்து இயங்காம இருக்கலாம். பட் வந்து பொதுவாகவே வந்து இயங்குகின்றது. சென்னை நம்ம வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும்னா ஒண்ணு ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தலாம். தீபாவளி, பொங்கல், டிசம்பர் 6 இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 இது மாதிரியான குறிப்பிட்ட நாட்கள்ல ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தும் நினைக்கலாம். அல்லது குறிப்பிட்ட ஆட்கள் மேல இது போல தாக்குதல் நடத்தலாம் சொன்னோம். சோ அந்த விஐபி மூவ்மெண்ட் எப்பயுமே வந்து ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் இருக்கும். நரேந்திர மோடி பாஜகவுடைய பிரதமர் வேட்பாளர் ஆந்திரால வரார். இது வந்து இன்னைக்கு பிரச்சாரம் பண்றாரு. ஆந்திரால இருக்காரு, காலஹஸ்தி போறாரு, திருப்பதி பிரச்சாரம் பண்றாரு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ இந்த தாக்குதலுக்கு இப்படி ஒரு அரசியல் காரணம் ஏதாவது இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? இது நீங்க 2 லெவல்ல பார்க்கணும். ஒன்று, இது வந்து விஐபி செக்யூரிட்டி அவங்க வந்து தனி இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுப்பாங்களா? இல்ல அவங்க ஒரு ஏரியாக்கு போறாங்கன்னா அந்த லோக்கல் போலீஸ் இருக்குது. அவங்க இவர் சொன்னாரே நேத்து எக்மோர் ஸ்டேஷன்ல செக்யூரிட்டி எல்லாம் அதிகம் டைட்டன் பண்ணிட்டாங்க. எல்லாரையும் ஸ்கிரீனிங் எல்லாம் கைதுக்கு பிறகு அது மட்டுமல்ல, ஏற்கனவே வார்னிங் வந்திருக்குது. 2 நாளைக்கு முன்னாலேயே நரேந்திர மோடி தாக்கப்படலாம் அப்படின்ட்டு வார்னிங் வந்திருக்குது. இந்த மாநிலங்களுக்கு வந்திருக்குது. அதனாலேயும் பண்ணிருப்பாங்க. அதனால் ஓரளவு தான் சொல்ல முடியும். இது வந்து எந்த தீவிரவாதியும் முதல்ல இருந்தே திட்டமிட்டு பண்ண மாட்டாங்க. முதல்ல வழிமுறைகளை பார்த்துட்டு கடைசி வரை நீங்க வந்து ராஜீவ்காந்தியினுடைய மேல் நடத்தின தாக்குதலை பாத்தீங்கன்னா அவங்க முதல்ல வந்து இடம் எங்க நடக்குது, மீட்டிங் எப்படி பண்ணலாம் எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து செயல்முறை திட்டமிடுவாங்களே தவிர அந்த நாட்கள் ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. அதனால நாங்க ஊடுருவல் பண்ணினா கூட அது உயர்மட்டத்தில் இருந்தா தான் தெரியும். அந்த அளவுல இது பொதுக்கூட்டங்கள் வந்து ரொம்ப தெளிவா காமன் மேன். அதனாலதான் நார்மலா வந்து நீங்க பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்றாருனாக்க முதல்ல ரொம்ப முன்னாலேயே ப்ரோக்ராம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. விவரமான ப்ரோக்ராம் கொடுக்கறது இல்லை. இது வந்து எலெக்ஷனுக்கு அவர் வந்து 400 மீட்டிங் அட்ரஸ் பண்ணிருக்காரு பல்வேறு இடங்கள்ல. அதனால எல்லாருக்கும் தெரியும், பல்வேறு உள்ளூர் அரசியல் பிரமுகர்களுக்கும் தெரியும். அதனால இது வந்து ஒழிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உள்ளூர் போலீஸ் கட்டாயம் இதற்கான உத்திகளை பயன்படுத்தியிருப்பாங்க. அவங்க வந்து ஆந்திரா இன்டெலிஜென்ஸும் இதை பற்றி யோசித்து எடுத்திருப்பாங்க. அதுவும் ஹைதராபாத் முக்கியமான இடம். அது ஹைதராபாத் தீவிரவாதத்துக்கு ஒரு தளமா இருந்தது ஒரு காலத்துல. இல்ல எனக்கு இப்ப கூட பேசப்படுறது என்ன பாத்தீங்கன்னா, தென் மாநிலங்கள் வந்து குறிப்பா கம்பேரிட்டிவா கொஞ்சம் சேஃபான இடமா பார்க்கப்படுது. வட மாநிலம் நடக்கக்கூடிய தாக்குதல் கூட தென் மாநிலங்கள் கொஞ்சம் சேஃப்டி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப கேரளால நீங்க சொன்ன மாதிரி, ஆந்திரால, தமிழகத்துல, கொஞ்சம் கர்நாடகா, இது மாதிரி வந்து தென் மாநிலங்களும் கூட இப்ப வல்லபரலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது இல்லையா? இங்கதாங்க தென் மாநிலத்தில் தான் இந்த சிமின்னு வந்துச்சு, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா தடை செய்யப்பட்டது. கேரளால தான் தோணிச்சது. கேரளாலையும் யூபிலையும் இங்கதான் ஆரம்பிச்சது. நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி, அதனாலதான் நான் சொல்றேன், தீவிரவாதத்துல இடம், பொருள் இதெல்லாம் ஒரு கன்சிடரேஷனே கிடையாது. நம்ம ஊர்ல நடக்காது அப்படின்னு சொல்லி கிடையாது. நீங்க பாருங்க, இலங்கையிலேருந்து வந்து இவங்க சேகரிக்கிறாங்க. தேர்தல் சொல்ற மாதிரி எல்லா வாக்குச்சாவடியுமே பதட்டமான வாக்குச்சாவடி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஊருமே வந்து இல்ல. நீங்க வந்து 50 நிமிஷத்துல கொழும்புல இருந்து இங்க வந்துடலாம். டெய்லி வந்து 13 பிளைட் வருது. சென்னைக்கு எத்தனை 9 பிளைட் வருதுன்னு நினைக்கிறேன் இலங்கையில இருந்து. வந்து என்ன பிரச்சனை அவங்களுக்கு, வந்து ஆன்லைன் விசா வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு வந்துட வேண்டியது. ராமநாதன் கேட்க முறை, அதாவது இப்ப இந்த இன்டெலிஜென்ஸ் தகவல் பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது உளவுத்துறை தகவல் கொடுத்துட்டே இருக்காங்க, ஸ்டேட் போலீஸ் கொடுக்குறாங்க, இன்டர் ஸ்டேட் எல்லா மாநிலம் கொடுக்குறாங்க.
இதுல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நூற்றுக்கணக்கான தகவல் வரலாம். இந்த மாதிரி இங்க தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப இது எது சாத்தியமாகக்கூடியது, எது அச்சுறுத்தக்கூடியது, இல்ல எது வழக்கமா வரக்கூடியது? 100 தகவல் வந்தா 99 தகவல் பொய்யாக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏதாவது 1-2 தான் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்றாங்க, எப்படி பிக் பண்றாங்க? இது ஆமா இதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதுக்கான வாய்ப்பு இல்லைங்க, எப்படி முடிவு பண்றீங்க? இல்ல இப்ப நீங்க எல்லா டீடைல்ஸையும் நீங்க பொதுமக்கள் பார்வைக்கு உங்க மூலமா நாங்க சொல்ல முடியாது. ஒன்னு சொல்றேன், நான் கேக்குறதா நீங்க சொன்ன ரைட். அவர் கூட நம்ம ரயில்வே ஆபீசர் அவர் சொல்றதுல கூட சில டீடைல்ஸ் எல்லாமே அதிகமா சொல்ல நாங்க எங்களுடைய ஃபங்க்ஷனை பத்தி எல்லாம் நாங்க சொன்னோம்னா அப்ப அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள சில பேருக்கு இந்த ஏரியா வீக்கா இருக்கா அப்படின்னு புதுசா தெரிஞ்சுக்கிடுவாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது நம்மளோட அவங்களுக்கு தான் முதல்ல தெரியுது. நீங்க அந்த ஃபுட்டேஜ் பார்க்கணும் யோசிக்கணும். இல்ல வங்கி கொள்ளையர்கள் பண்ணும் போது அவனு நம்ம ராஜீவ்காந்தி கொலையும் வங்கி கொள்ளையும் ஒரே மாதிரி நடந்துச்சு. அவன் ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்து ரிகர்சல் பார்த்து பண்ணிருக்கான். இல்ல இப்ப வேலை நடந்ததுல நீங்க இப்ப நீங்க சொன்னீங்களா பயிற்சி பத்தல, அந்த பயிற்சி போலீஸ்காரங்க கூட அதிகமா அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இல்ல அது சந்தேகம் இல்ல. ஏன்னா நீங்க ஒண்ணு நினைங்க, நீங்க தீவிரவாதம் நம்ம பேசுறோம், ஏதோ தீண்டத்தகாதவர்களாக பேசுறோம். உண்மையில என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு இந்த நம்மளுடைய டிஸ்கஷன்ல போக வேண்டிய சப்ஜெக்ட் என்னன்னா, தீவிரவாதம் தோன்றுவதற்கு அடிப்படையான காரணங்கள் என்ன? ஒரு இளைஞன் 20 வயசுல 25 வயசுல தன் உயிரை மாய்ப்பதற்கு அவன் தயாராகிறான் அப்படின்னா வெறும் தவறான கொள்கையின் அடிப்படையில் அவன் தூண்டப்பட்டிருக்கான் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர, உண்மையில அப்படிப்பட்ட தீவிரவாதம் மாயிஸ்ட் தீவிரவாதமா இருக்கட்டும், மத அடிப்படையில் உள்ள தீவிரவாதமாக இருக்கட்டும், நாட்டு அடிப்படையில இன அடிப்படையில் எல்லா தீவிரவாதத்திற்கும் அடிப்படையான காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை களைவதும் ஒரு நாட்டை நடத்துவர்கள் கொள்கை வகுப்பவர்களுடைய தலையாய கடமை. நீங்க சொன்னது ரொம்ப தத்துவார்த்தமான விஷயம். நிச்சயமா அதாவது ஒரு ராமர் மாதிரி ஒரு ஆட்சியாளர் வரணும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே வர வேண்டியதில்லை, இருந்ததும் இல்ல, என்னைக்கு இருந்ததும் இல்ல, ராமர் வரப்போறதும் இல்ல, அது தேவையில்லை. ஆனால் ஒண்ணு சொல்றேங்க, நீங்க நம்மள பல விதங்களை இந்நேரம் ஏன் தமிழ்நாட்டை நீங்க சொல்றீங்க தமிழகம் அமைதி பூங்கான்னு, இங்க அடிப்படையான சில விஷயங்களை கலந்தறிகிறார்கள் இங்க உள்ள தலைவர்கள். அதே மாதிரி நாட்டிற்கு ஒரு தீவிரவாதம் வராமல் தடுப்பதற்கு, தீவிரவாதம் வந்த பிறகு அது வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்ல, காவல்துறையினால மட்டும் அல்லது உளவுத்துறையினால் மட்டும் செய்யறதுக்கு கொள்கை வெளிப்பட்டது, அது அரசு வைக்கின்ற கொள்கை வெளிப்பட்டது அடிப்படையில். அந்த கொள்கைகளிலே மாற்றங்கள் இருக்கணும், அவர்களும் அதை பற்றி ஆய்வு செய்யணும். நாட்டில் நடக்கூடிய தீவிரவாதத்துக்கெல்லாம் காரணம் மத்திய அரசு மாநில அரசு தான். மத்திய அரசு மாநில அரசு மட்டும் அல்ல, மக்களும் சேர்ந்தான் காரணம். ஏன் மக்களை மட்டும் ஒதுக்குறீங்க? அரசு நடத்துவர்கள் மட்டும் அல்ல, நம்ம எல்லாருமே காரணம். அப்படின்னா எல்லாருமே கொந்தளிச்சு எல்லாருமே ஆயுதம் ஏந்திர வேண்டியதானே? எல்லாரும் கொந்தளிக்கல, எல்லாரும் மத்திய அரசுடைய கொள்கை சரியில்லை, மாநில அரசோட போக்கு சரியில்லை. இப்ப நீங்க சாத்தியமான ஆயுதம் ஏந்துவது சரின்னு ஆயிடுச்சு அப்படின்னு, ஆயுதம் ஏந்திருக்கு 1000 காரணம் ஏந்துவது சரி அல்ல, நீங்க அதை இன்டர்பிரட் பண்றதே தப்பு. அப்படி அல்ல, அது சொல்லவும் இல்லை. நான் எதுக்கு சொல்றேன்னா, இங்க பாருங்க, தப்பா எடுத்துக்க கூடாது. அவர் சொல்லும்போது ராமர் இருந்தது இல்லை, ராமர் இருக்க போவதில்லை, நான் அந்த இதுக்கு போல. பட் ராமர் இருந்ததாக கோடிக்கணக்கான இந்திய மக்கள் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலதான் அவர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றார். எனக்கு என்ன சந்தேகம், நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு விஷயம் ரொம்ப பிலாசபிக்கலா போயிடும். நல்ல ஆட்சி தீவிரவாதத்தை தடுக்கும் இயல்பாகவே, அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஹரிஹரன் கேட்கிறேன், அதாவது பெங்களூர்ல இன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு NSG பாதுகாப்படை இங்க சென்னையில அவங்களுடைய ஆதாரங்கள்லாம் தடையெல்லாம் சேகரிச்சிருக்காங்க. என்னுடைய கேள்வி, வண்டலூர்லயே நம்மகிட்ட NSG இருக்கு. அவங்க half an hourல 45 மினிட்ஸ்ல எந்த நாள் போகக்கூடிய தகுதியோட சொல்லிதான் அப்ப உள்துறை அமைச்சர் அந்த சிதம்பரம் சொன்னாரு. வண்டலூர்ல ஏன் வச்சிருக்கோம், தென் மாநிலங்களை பூரா போறதுக்கு 45 மினிட்ஸ்ல பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வண்டலூர் வச்சுட்டாங்க. அவங்க சென்னைக்கு ரொம்ப சுலபமா வந்திருக்க முடியும். யார் இதை முடிவு பண்றா? வண்டலூர் இருக்கிறவங்க போகணுமா? இவங்க வண்டலூர்ல இருந்து 1/2 மணி நேரத்துல வந்திருந்தாங்கன்னா 7:15 சம்பவத்துல 7:45 கமாண்ட்ல போட என்ன செய்ய போயிருக்க முடியும்? இல்லைங்க, நான் இந்த மாதிரி அடிப்படை ஆராய்ச்சியில் நாம போக கூடாது. ஏன்னா அவங்க எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களுக்கு தெரியும் அங்க இருக்கும் வல்லுநர்கள். ஏன்னா அங்க பெங்களூர்ல இருக்கிறவர் இங்க இல்லாமல் இருக்கிறான், இங்க வண்டலூர்ல பல்வேறு காரணங்கள் இருக்கும். இது நீங்க உளவுத்துறையில இருந்தவங்கிற முறையில ஒரு சம்பவம் நடந்த உடனே இருக்கக்கூடிய, எப்படி ஒரு விபத்துக்கு ஒரு கோல்டன் அவர் எப்படி முக்கியமோ, அது மாதிரி சம்பவம் நடந்த உடனே அந்த அவர் ரொம்ப முக்கியம். அந்த சதியில தொடர்புடையவங்க வெளியே போறதுக்கான வாய்ப்பு. முக்கியமான கேள்வி, NSG ஒரு மணி நேரத்துல அங்க ரீச் ஆயிருந்தா அவர்கள் முற்றுமா காரணம் பண்ணிருந்தாங்கன்னு அங்க சம்பந்தப்பட்ட யாராவது இருந்தா அவங்க வெளியே போகாம இருக்கிற வாய்ப்பு இல்லைங்க. வண்டலூர்ல இருக்க NSG ஸ்ட்ரைக் போர்ஸா இருக்கலாம், இது முதலாவது மாநில போலீஸுடைய கடமை. இது நீங்க சொல்றது இல்ல, இது மாநில போலீஸுடைய கடமை. அவர்களுக்கு உதவத்தான் வந்திருக்காங்க.
அவங்க தனிப்பட்டு இங்க இயங்க மாட்டாங்க. இது செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட் இஸ் லா அண்ட் ஆர்டர் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். இல்ல அதுல சந்தேகம் இல்ல, லா அண்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். தமிழ்நாடு போலீஸ்ல டிஜிபி வரைக்கும் வந்துட்டாங்க. ஒரு டிஜிபில டிஜி எல்லாம் வந்துட்டாரு, டிஜி எலெக்ஷன் வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க வரல நம்ம சொல்லல, அவங்க சரியா செயல்படுறது நம்மளுடைய குற்றச்சாட்டு. உங்களோட எக்ஸ்டென்சிவா ஒரு போஸ்ட் நீங்களே ஒரு தமிழ்நாடு போலீஸ்ல ஒரு போலீஸ் வச்சிருக்கும் போது கமாண்டர் போஸ்ட் தனியா வச்சிருக்கோம். அப்ப நம்மகிட்ட இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ் டீம் நம்மகிட்ட இருக்கும்போது அவங்க வர்றது இல்லைங்க. நீங்க வண்டலூர்ல இருந்து வரணும்னு யார் முடிவு எடுக்கணும், யார் கேட்கணும் அவங்கள வர சொல்லி, அவங்க சொன்ன போது வருவாங்க. அந்த மாதிரி பெங்களூர்ல வர சொன்னது யார்? பெங்களூர்ல வர சொன்னது யார்? அது எனக்கு தெரியாது. யார் இந்த முடிவு எடுத்தது எனக்கு தெரியாது. என்னுடைய கேள்வி, பெங்களூர்ல இருந்து இங்க 5:30 மணிக்கு வர முடிஞ்ச போது நீங்களும் வண்டலூர்ல இருந்து ஒருமே வந்திருக்க முடியுமே? ஒரு சாதாரணமான கேள்விதான். நீங்களும் நானும் அதை பத்தி விவாதிச்சேன்னா முழு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனா சட்டம்னா மாநில அரசனுடைய வேண்டுகோள் பேர்ல மத்திய அரசனுடைய அங்கங்கள் உதவி செய்யறது, அசிஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க. நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றது விசாரணை பத்தி. இப்ப என்ஐஏ விசாரணை வேணுமா இல்லையாங்கிறத நிச்சயமா மாநில அரசு ஒத்துக்கூடாதான் வர முடியும். இல்ல அது நான் சொல்ல அது இல்ல. ஒரு பாதுகாப்பு பணிக்கு ஒரு உடனடியா தேவைக்கு இப்ப 5:30 மணிக்கு எப்படி வந்தாங்க மாநில அரசு? அதுவும் மாநில அரசு இங்க டிஜிபியினுடைய ரிக்வெஸ்ட் அடிப்படையில, முதலமைச்சருடைய சம்மதத்தோட டிஜிபி கொடுத்த ரிக்வெஸ்ட் அடிப்படையில தான் அவங்க அனுப்புவாங்க. இது நிர்வாக அடிப்படையில் மாநிலமும் மத்திய அரசும் மத்திய அங்கங்களும் எப்படி இணைந்து செயல்படுதுங்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் வர முடியும். அவர்களாக திடீர்னு கூப்பிட முடியாது, திடீர்னு வரமாட்டாங்க. இல்ல மாநில அரசு தான் இந்த பாதுகாப்புக்கான கூப்பிடணுமா? இது இப்ப ராணுவத்தை கூப்பிடணும்னா கூட மாநிலம் தான் கூப்பிடணும். ராணுவம் சரி இல்ல, இது இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட சூழ்நிலை ஆபத்து யாரும் நிச்சயம் நீங்க சொல்றது ரைட். நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னு கேட்டாக்க உங்களுக்கு மாநில அரசினுடைய அரசியல் சட்டப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது மாநில அரசுக்கு உட்பட்டது. மாநில அரசு உடனடியாக சட்ட ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கு அங்கே செல்லுகிறது. அதற்கு தேவையானவற்றை யாரிடமிருந்து கேட்க வேண்டுமோ அது மாநில அரசு தான் கேட்கும். அப்ப அவர்கள் அனுப்புவார்கள், மத்திய அரசு நமக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சாதாரண நடைமுறையில் உள்ளது, சாதாரணமான வழக்கமான நடைமுறையில் ஒன்று அப்படிங்கிறது. இதோட பாதுகாப்பா இருக்கிற தமிழகம் என்ற கேள்வியை நாம் பொதுமக்களிடம் எழுப்பியிருந்தோம். குறுஞ்செய்தி மூலமாக அவர்கள் என்ன தெரிவித்திருந்தார்கள், இன்றைய சம்பவம் நடந்த பிறகு பொதுமக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது இப்போது பார்க்கலாம். பாதுகாப்பாக இருக்கிறதா தமிழகம் என்று பொதுமக்களிடம் எழுப்பின்ற கேள்விக்கு ஆம், தமிழகம் இன்னும் பாதுகாப்பாக தான் இருக்கிறது, எப்போதும் அப்படித்தான் இருக்கும் என்று 32% மக்களும், இல்லை தமிழகம் பாதுகாப்பாக இல்லை என்று 57% மக்களும், இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க முடியாது, எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் கூட தடுக்க முடியாது என்று 11% மக்களும் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பாதுகாப்பு என்பது நிச்சயமாக இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைவரும் கூறியது போல காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்ட நம்முடைய விழிப்புணர்வு அதிகமாக இருந்தால், நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தால் உளவுத்துறைக்கு தனியாக ஆட்களை நியமிக்க தேவையில்லை. ஒவ்வொரு சாமானியனும் ஒவ்வொரு தனிமனிதனும் விழிப்புணர்வு இருந்து பாதுகாப்பு துறைகளுக்கும் காவல்துறைக்கும் தங்களுடைய தகவலை பரிமாறிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக இதுபோன்ற விபத்துகளை, இதுபோன்ற அசம்பாவிதங்களை நிச்சயமாக குறைக்க முடியும், தவிர்க்க முடியும். முற்றிலுமாக தடுக்க முடியுமா என்று தெரியாது, நிச்சயமாக பெருமளவில் தவிர்க்க முடியும் என்று இந்த மாற்று கருத்துமில்லை. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஈஸ்வரலால் அவர்கள், கர்னல் ஹரிஹரன் அவர்கள், திரு மணிக்கம், திரு ராமநாதன் அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.